எங்கள் சங்கத்தின் சார்பாக அவங்களை வரவேற்கிறோம் சார். தூத்துக்குடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் முன்வைக்கிறது என்னென்னா, தூத்துக்குடியில் வந்து சென்னையோ கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ட்ரேட் சென்டர் இல்லை. இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸிபிஷனோ இல்லாட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கான ஒரு பெரிய ட்ரேட் சென்டர் இங்கே இது வரைக்கும் அமையலை. ஸோ அதை நாங்கள் முன்மொழிகிறோம். அதே மாதிரி தூத்துக்குடி மதுரை இண்டஸ்ட்ரியல் காரிடார், இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இவி வெஹிக்கிள்ஸ் வருது, ஏரோஸ்பேஸ் இருக்குது, நிறையா சால்ட் பேஸ்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வருது. இதுக்கான ஒரு கிளஸ்டர், ஒரு அமைப்பு, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் இங்கே நிறைய குறைபாடுகள் இருக்குது சார். ஸோ இதெல்லாம் முன்வைத்து நாங்கள் ஒரு கோரிக்கை மனு வச்சுருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இங்கே நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க, நிறைய வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள மேன் பவர், அந்த ஸ்கில் லேபர், சாஃப்ட் ஸ்கில்ஸு, இங்கே வந்து ஐடி பார்க் டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான எப்படி சொல்கிறது, சப்போர்ட் சிஸ்டம் வந்து அந்த ஈக்கோ சிஸ்டம் இங்கே அமைகிறது ரொம்ப இது வரைக்கும் அமையலை. மற்றும் ஸ்டார்ட் அப், இங்கே புதுசாக நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாக்கிட்டு இருக்கு தூத்துக்குடியில். ஏரோஸ்பேஸுக்கு இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு இருக்குது, லாஜிஸ்டிக்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கணிசமான அமையில் விரிவாக்கமாக இங்கே செயல்படுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு கேட்டுக்கிறோங்க சார். அண்ணாச்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சொன்னது போல தூத்துக்குடி ஒரு பவர் ஹப், இண்டஸ்ட்ரி ஹப், அது மட்டும் அல்லாமல் ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றிக்கொண்டு வரும் தருணத்தில் இருக்கிறோம். இதற்காக நாங்கள் கேட்டுக்கொள்வதென்றால், தூத்துக்குடியில் ஒரு பெரிய கனரக தொழிற்சாலை ஒன்று பெரியதாக வர வேண்டும். ஆக்மி என்றால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக தூத்துக்குடியில் அமையப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று தூத்துக்குடியில் அமைப்பதற்கு பிளக் அண்ட் பிளே பண்ணுவதற்காக நிறைய முதலீட்டாளர்கள் வந்தாங்கன்னா அவங்க இடம் தேடிக்கடி ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் இருக்குது. நல்ல ஒரு அமைப்போட, கட்டமைப்போட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கண்டிப்பாக தூத்துக்குடிக்கு தேவை. அடுத்தது அவர் சொன்னது போல சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடோர், மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ஏற்கனவே திட்டத்தில் உள்ளது. அது சென்னையிலிருந்து அதை தூத்துக்குடி வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது கூடங்குளத்தில் நமது ஸ்பேஸ் போர்ட் ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறார். அது ஸ்பேஸ் போர்ட் சம்பந்தமான ஒரு தொழில் காரிடோரும் கண்டிப்பாக வந்தால் மிகவும் இதாக இருக்கும். தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது தூத்துக்குடியில் டூரிசம் டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வளர்ச்சி செய்ய வேண்டும். ஏன்னா தென் மாவட்டத்தில் இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம கோயில், டெம்பிள் சர்க்கியூட்ஸ், இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம துறைமுகங்கள், கடற்கரை ஓரம், இதெல்லாம் நம்ம இன்னும் உபயோகப்படுத்தவில்லைன்னு தான் சொல்லுவேன். அதையும் நம்ம டூரிசம் டெவலப்மெண்ட்ஸ்காண்டி, தென் மாவட்டத்தில் வளர்ச்சிக்காண்டி கண்டிப்பாக இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இன்னும் இந்த தென் மாவட்டத்திற்கு நிறைய பயணியாளர்கள் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய அவர்களுக்கு சிறந்த ஒரு ஏற்பாடு இதை செய்து தர வேண்டும். அதே போல ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் இப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து ரோடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக கன்னியாகுமரி வரைக்கும் விரைவில் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸுக்கு உறுதுணையாக என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு நமது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை எங்களது இரு சங்கங்களின் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் எத்தனை தொழில்கள் வந்தாலும் போக்குவரத்து ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு மாறி, இந்தியாவின் முதுகெலும்பே போக்குவரத்து தான். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வர இன்னைக்கு ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரே தொழில் லாரி. இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வரக்கூடிய 5000 லாரியில் நிறுத்துவதற்கு இடம் இல்லாமல் புக்கிங் ஏஜென்ட் கொஞ்சம் வண்டியில் நிற்கிது. நாங்கள் பல காலமாக அந்த ட்ரக் டெர்மினல் தமிழ்நாடு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை வரக்கூடிய காலங்களில் அமைச்சு கொடுத்தீங்கன்னா தூத்துக்குடி போக்குவரத்து சீர்படும். இதை மாதிரி எல்லா நகரங்களிலும் ட்ரக் டெர்மினல் அமைப்பது மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக போக்குவரத்து துறை ஒரு காலத்தில் தமிழ்நாடு லாரிகள் தான் ஆல் இண்டியா லெவலில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம தலைவருக்கு தெரியாமல் இல்லை, சேலம் ஜில்லாவில் எடப்பாடி, சங்ககிரி, கொங்கடாபுரம் பகுதிகளில் எத்தனை லாரி ஓடிச்சு, இன்னைக்கு எவ்வளோ லாரி குறைஞ்சிருக்குங்கிறதும் தொழிலில் உள்ள நெருக்கடியால் தான் குறைஞ்சிட்டு வருது. அதனால்
டிரைவர்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் ஊருக்கு போடணும். ஏன்னா டிரைவர் பற்றாக்குறை ஆகிட்டு வருது. ஏகப்பட்ட தொழிலில் பிரச்சனை, அதிக பாரம் ஏற்றுறது, அதிக பாரத்தினால விபத்துக்கள், எல்லாத்தையும் ஒரு சீரமைச்சு போக்குவரத்து துறையை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணா தமிழ்நாடு பெரிய முன்னேற்றத்தை காணும். அனைத்து தொழில்களும் வரக்கூடிய இந்த தூத்துக்குடி துறைமுகத்தில் போக்குவரத்துக்கு என்று ஒரு சரியான அமைப்புகள் இல்லாதனால இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தா வருங்காலத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடையும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் இரு சங்கங்களின் சார்பாக இருக்கும் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி தமிழ்நாட்டில் மீன்பிடி துறைமுகங்களில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. தற்போது திமுக ஆட்சியில் மீனவ மக்களுக்கு திட்டங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. தங்கள் ஆட்சி வந்தவுடன் எங்களுக்கு கோரிக்கைகளை கீழ்கொண்டு நிறுத்துமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய நாட்டுப்படகு துறைமுகம் திரேஸ்புரத்தில் உள்ளது. இத்துறைமுகத்தில் நாட்டுப்படகுகள் தரையில் நிறுத்தி வைக்க பாலம் ஏதும் இல்லாமல் கடல் அரிப்பு தூண்டில் பாலம் அதிக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. இன்னும் முடிவடையாமல் உள்ளது. மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கும் போது இறந்துவிட்டால் விபத்து தொகையாக திட்டத்தின் மூலம் 5 லட்சத்திலிருந்து 15 லட்சத்தை உயர்த்தி 10 லட்சத்தை உயர்த்தி தர வேண்டும். மாரடைப்பால் இறந்தாலும் இந்த காப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும். மீனவர்களுக்கு வழங்கி வரும் தடைக்கால தொழிலுக்கான தொகை 8000 உயர்த்தி வழங்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மீனவர்கள் இணையம் செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இப்போது அந்த இணையம் செயல்படாமல் சங்கங்கள் பின்தங்கி உள்ளன. எனவே மீனவர் கூட்டுறவு சங்கத்தை செயலகத்துக்கு கொண்டு வர வேண்டும். மீனவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கும் போது கடலில் சீற்றத்தினால் படகு கவிழ்ந்தால் தற்போது காரணத்தினால் காணாமல் போனால் அவர்களை கண்டுபிடித்து அதிவேக விசைப்படகு மற்றும் வெளியாட்டு வசதிகள் வேண்டும். மீனவர்களுக்கான டீசல் மானியத்தை உயர்த்தி தர வேண்டும். தூத்துக்குடியில் சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக உள்ளதினால் இந்த தொகுதியை மீனவர்களுக்கே வழங்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற கொள்கையோடு இன்று பொதுமக்களிடையே கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் அவர்களே, இந்த அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணாச்சி சண்முகநாதன் அவர்களே, அருமை மாமா செல்லப்பாண்டியன் அவர்களே, அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களே மற்றும் இந்த கழகத்தினுடைய அமைச்சர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் மூலம் இன்று தூத்துக்குடிக்கு என்னெல்லாம் வேண்டும் என்று அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்திலிருந்தும் இந்திய வர்த்தக தொழிற்சங்கத்திலிருந்தும் மிக சிறப்பாக எடுத்து கூறினார்கள். இருந்தாலும் நான் சிறு வணிகர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். இந்த சங்கத்தின் மூலம் தூத்துக்குடிக்கு இன்னும் தேவையான ஒன்று சாலை வசதி நன்றாக இருக்க வேண்டும். அதே போன்று கடந்த அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலே விவிடி சிக்னலில் மேம்பாலம் அமைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்பொழுது போக்குவரத்து மிக அதிகமாக ஆகிவிட்டபடியால் அந்த பாலத்தையும் அமைத்து கொடுத்தால் சாலையிலே போக்குவரத்துக்கு எளிமைப்படும் என்பதை கூறிக்கொண்டு, இதோடு மட்டுமல்லாமல் நான் கடந்த 2 முறை சென்னையிலே சென்று ஐயா அவர்களை சந்தித்திருக்கின்றேன். எளிமையாக போனவுடன் சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு மனப்பூர்வமாக தூத்துக்குடி நகர வர்த்தகர்கள் மத்திய சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி தலைவரின் எழுச்சி பயணத்தில் இன்று நான் குருசுபர்நாத் மக்கள் மன்றத்தினுடைய தலைவர் இக்னேசியஸ் பேசுகிறேன். கடந்த காலங்களில் திருநெல்வேலியிலே இதே மீதத்தான் நான் வார்த்தையை சொன்னேன். குருசுபர்நாத்திற்கு அரசு விழா எடுத்தது தலைவர் ஆட்சியில்தான் என்பதை அதுக்கு உதவியாக இருந்த வடக்கு மாவட்ட தலைவர் கடம்பூர் ஜனார்த்தனம் அவர்களும் தெற்கு மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் சண்முகநாதன் அவர்களும் அவர்களை எப்போது எங்கு வேண்டுமானால் இதை சொல்லிக் கொண்டே இருப்பேன்.
இப்போ அடுத்து முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்றால், இது மீனவர்கள் மத்தியிலே கடந்த 50 ஆண்டு காலமாக மீனவருக்கென்று ஒரு எம்எல்ஏ பதவி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எங்கள் மக்களுடைய ஆதங்கம் எப்பவும் இருந்து கொண்டே வருகிறது. தூத்துக்குடியிலே 2,86,000 வாக்குகள் இருக்கின்றன. இதிலே மீனவ மக்களுடைய பரத சமுதாயத்தினுடைய ஓட்டு 86,000 வாக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 30% நாங்கள் இருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, அம்மா இருக்கிற காலத்திலே இருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நானே அவங்க 6 மணி ஏறி இறங்குகின்ற போது நாங்கள் எல்லாம் சென்று ஒரு லெட்டரெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். கண்டிப்பாக கவனிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வருகின்ற 2026 மீனவருக்கென்று ஒரு தொகுதி, தூத்துக்குடி தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பது தங்களுடைய கருத்து. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், தூத்துக்குடியிலே ஆர்ச்சி சர்ச்சு 25 சர்ச்சுகள் இருக்கின்றன. இந்த 25 சர்ச்சிலையுமே இந்த மக்கள் அவ்வளவு பேரும் ஏகோபித்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது தாங்கள் கவனத்திலே கொண்டு எங்க மக்கள் அடிக்கடி பேசுகிறார்கள் தவிர சம்பந்தப்பட்ட இடத்தில் அது சரியாக போய் சேரவில்லை. இன்று எப்படியாவது தாங்கள் ஆட்சியில் எப்படி அரசு விழாவை ஆக்கினீர்களோ, வருகின்ற காலங்களில் இது ஒன்றை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி தந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஒரு 10 தினங்களுக்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா, தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு குருசுபரநாத பேர் வைக்க வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட துறைகளிலெல்லாம் நாங்கள் லெட்டரெல்லாம் அனுப்பியிருக்கின்றோம். அதிலே என்னன்னு கேட்டால், அடுத்த வாரத்தில் நானே டெல்லி செல்கிறேன். ராகுல் காந்தி மற்ற தலைவர்களை எல்லாம் பார்க்கின்றோம், நிறைய தலைவர்களை பார்க்கின்றோம். பார்த்து இந்த குறைகளை எல்லாம் சொல்லுகின்றோம். அதையும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு செய்தால் எங்களுக்கு நல்லாவா இருக்கும் என்று கருதுகிறோம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற மாபெரும் கொள்கையோடு தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காகவே, வரம் கொடுப்பதற்காகவே தமிழகத்திலே வாழ்ந்து வந்த தலைவர்கள் புரட்சி தலைவர், அதற்கப்புறம் புரட்சி தலைவி, அதைத் தொடர்ந்து இப்போது புரட்சி தமிழராக தாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்து வந்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதியை 2 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி தந்தார்கள். அதற்கு பின்பு ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நீங்கள் 7 லட்சமாக எங்களுக்கு உயர்த்தி தந்தீர்கள். தற்போது தமிழக அரசு அதை 10 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் பார் ஸ்டாம்பை 30 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக ஏறக்குறைய 4 மடங்கு உயர்த்தி தான் எங்களுக்கு இதை தந்தார்கள். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதே பார் ஸ்டாம்பு, ஆனால் எங்களுக்கு 7 லட்சமாக நீங்கள் உயர்த்தி தந்தீர்கள். நீங்கள் 2026 மீண்டும் வருவீர்கள், வந்து எங்களுக்கு தருவீர்கள். ஐயா அவர்கள் 2026 மீண்டும் வருவீர்கள், வந்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதாவது வழக்கறிஞர்கள் இறந்தால் சேமநல நிதியாக தற்போது 10 லட்சம் ரூபாய் தருகிறார்கள். அதை நீங்கள் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அதுபோல நம்முடைய திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு சேம்பர் இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அப்படி சேம்பர் இல்லை. அதை நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபோது எங்களுக்கு செய்து தர வேண்டும். மேலும் இளம் வழக்கறிஞருக்கு ஸ்டைஃபெண்டாக 3000 ரூபாயை இருந்து 5000 ரூபாயாக நீங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தில் எங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட லைப்ரரி வசதி இல்லாமல் இருக்கிறோம், கணினி வசதியோடு. அதை நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். திரு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு இந்து வியாபார சங்கத்தின் சார்பாகவும் ஜவுளி ரெடிமேட் சங்கத்தின் சார்பாகவும்
வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றோம். இங்கு சொத்து வரிகள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சின்ன கடைகளுக்கு சொத்து வரிகளை கட்ட முடியவில்லை, பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதை நீங்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை பழைய லெவலுக்கு கொண்டு வந்தாலே போதும். மின் கட்டணமும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. பல தர கரண்ட் கட் ஆயிருது, நைட்டு பகல்னு கிடையாது, எந்த டைமும் கட் ஆயிருது. அதையும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி பண்ணால் போதும். தாராளமாக எல்லா இடத்துலையும் இப்போ தமிழர்கள் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே இல்லை, தமிழ் மக்கள் கிடைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வந்தால் தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப அவசியமாக அதை ஏற்பாடு பண்ணணும். தாராளமாக போதைப் பொருட்கள் கிடைக்கும். எல்லா சின்ன கடைகள் வரைக்கும் இங்கே போதைப் பொருள் வந்து கிடைக்குது. சின்ன போதைப் பொருள்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. எல்லா போதைப் பொருள்களும் தாராளமாக கடைகள்லாம் கிடைக்கும். தாராளமாக நான் வியாபாரினால ரொம்ப பாதிக்கப்படுறேன். கடைக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு அவனை எழுப்ப முடியல, அவன் என்ன சொல்கிறான்னு அவனை செய்ய முடியல, அவனை ஒன்றும் பண்ண முடியல. எல்லாருமே எல்லாம் தேவையும் கேட்டுட்டாங்க. பாதிக்கப்படுற எதை வந்து நான் உங்களுக்கு நேரடியாக கேட்குறேன். முதல்ல வந்து இந்த ஏழைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது போதைப் பொருளால் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதில் கஞ்சாக்கள் ரொம்ப சின்ன குழந்தைகள் இருப்பாருங்க, ரொம்ப தாராளமாக கிடைக்கி. பையங்க பூரா பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது, வேலைக்கு போகிறது கிடையாது, போதைக்கு அடிமையாயிட்டாங்க. மக்களை திருத்த வேண்டும்னா ஆட்சியாளர் வந்தவுடனே நல்ல மக்களை திருத்த வேணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டால் நீங்கள் எல்லாம் மக்களை நல்வழிப்படுத்தணுங்கிறத, ஒரு ஆசிரியராக இருந்து நல்வழிப்படுத்தணுங்கிறத அன்போடு வேண்டிய நன்றி, வணக்கம். மக்களை காப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டு இன்றைக்கு தூத்துக்குடி நகருக்கு வந்திருக்கக்கூடிய வருங்கால முதலமைச்சர் அவர்களை அன்போடு தூத்துக்குடி நகர மக்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். தூத்துக்குடியில் பல்வேறு ஆலைகள் இருக்கின்றது. தூத்துக்குடி ஸ்பிக் உர நிறுவனத்திலே தொழிலாளர்களாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். தொழிற்சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். தொழிலாளர் நலத்துறை அதனுடைய பணியை சரியாக செய்யவில்லை. இப்போது இருக்கக்கூடிய முன்பு அதிமுக அரசாங்கம் இருக்கபொழுது நாங்கள் திருநெல்வேலியிலே டிசிஎல் அவர்களை சந்தித்த பொழுது எங்களுக்கு ஊதிய ஒப்பந்தத்திலே எங்கள் சங்கத்தின் பெயரை சேர்த்து ஒப்பந்தத்தின் போது எங்களுக்கு விவரங்களை தெரிவித்தார்கள். இன்றைய தினம் அதே தொழிலாளர் நலத்துறையிலே நாங்கள் சென்று பேச்சுவார்த்தைக்கு எங்களை நிர்வாகம் அழைக்க வேண்டும் என்று கேட்டால் இதுவரையிலும் 7 சுற்று பேச்சுவார்த்தை ஒரு சங்கத்தோடு மட்டும் பேசியிருக்கின்றார்கள். இன்னொரு சங்கமாக இருக்கக்கூடிய எங்களை பேசுவதில்லை. காரணம், அவர்கள் ஒரு அரசியல் பின்னணியோடு ஒரு சிலருடைய கைப்பாவையாக அங்கே ஒரு மாஃபியா கும்பல் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை அவர்கள் அபகரித்துக் கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே வருகின்ற காலத்திலே 2026 மே முதல் இங்கே முதலமைச்சராக அமரப்போகின்ற நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஸ்பிக் தொழிலாளர்களுடைய சங்கங்கள் 2 சங்கம் இருக்கு, 2வது சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதற்கு ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திட வேண்டும். தொழிலாளர் நலத்துறை, தொழிலாளர் நல வாரியத்தினுடைய அமைப்புகள் முறையாக செயல்பட்டு கீழ்மட்டத்தில் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அளவிலே குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கு மட்டும் அந்த நலவாரிய கார்டு கிடைக்காம எல்லாருக்கும் கிடைப்பதற்கு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த பகுதியிலே பனை தொழில் நிறைய நசிந்து கொண்டிருக்கிறது. பனை மரங்கள், பனை விதைகள் நிறைய விதைக்கிறாங்க. ஆனால் அந்த பனை பொருட்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை தொழிலை உருவாக்குவதற்கும் பனை ஏறுபவர்களுக்கு நவீன பயிற்சிகளை கொடுத்து அடுத்த தலைமுறை இளைஞர்களை பனை ஏறுவது என்பது ஒரு நல்ல கௌரவமான தொழில் என்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும். வாழை பொருட்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டு பொருட்கள் வேல்யூ அடிஷன் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் இந்த பகுதியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அனைத்து தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தூத்துக்குடி மாவட்ட வாழை கடலை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் முருகேசன் அவர்கள் உரையாற்றுகிறார். கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இனி வரக்கூடிய 2026 முதலமைச்சர் அவர்களினுடைய தேர்தல் வாக்குறுதியாக மணிமுத்தாறு 3வது 4வது ரீச்சி, அது வந்து நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அமைக்கப்பட்ட மணிமுத்தாறு 80 அடிக்கு மேலே உள்ள தண்ணீரை வந்து சாத்தான்குளம் பகுதி வந்து மிகவும் வறட்சியான பகுதி, அதற்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு காலகட்டம். ஆனால் கடந்த இப்போ 4 ஆண்டுகளாக அந்த முறையை கடைபிடிக்கவில்லை. கடைமடை வரைக்கும் தண்ணீர் கொண்டு செல்லவே முடியவில்லை. அதனால் 2026 தாங்கள் ஆட்சி அமைக்கும் போது எங்களுக்கு அந்த தண்ணியை கடமடை வரை சாத்தான்குளம் வரை கொண்டு செல்வதற்கு நீங்கள் முழுமையாக அதற்கு பரிந்துரை, தேர்தல் வாக்குறுதியாகவே அதை சேர்க்க வேண்டும். அடுத்தபடியாக வெள்ள நீர் கால், தமிழக முதல்வர் வந்து சாத்தான்குளம் இடைத்தேர்தலோடு தான் அறிவிக்கப்பட்டது வெள்ள நீர் கால். அது வந்து முழுமையாக அந்த வேலை நடைபெறவில்லை. அதையும் நீங்க வந்து ஆட்சிக்கு 2026 வந்த உடனே அந்த வேலையை முழுமையாக எங்களுக்கு முடிச்சு தந்தாதான் சாத்தான்குளம் பகுதி வறட்சி வந்து நாங்கள் தீர்க்க முடியும். அடுத்தபடியாக
எங்களுக்கு டேம் இணைப்பு மணிமுத்தாறு பாபநாசம் அந்த டேமை வந்து நீங்க இணைக்கணும். இணைச்சாதான் வெள்ள நீர்ல தண்ணி வர முடியும். அவங்க இதுவரைக்கும் அந்த இதை இணைக்கிறத பத்தி பேசவே இல்லை. அதனால தாங்கள் வந்து அதை எங்களுக்கு முழுமையாக அமைச்சு தர்றதுக்கு கேட்டுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிறைவு செய்ய வந்திருக்கும் மாண்புமிகு, எனக்கு முன்னாள் முதல்வர்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, வருங்கால முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் எஸ்பி சண்முகநாதன் அவர்களே, அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களே, எங்களது அண்ணன் செல்லப்பாண்டியன், வடக்கு மாவட்ட தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் பேய்க்குளம் நிலச்சி வந்தார்கள் விவசாயிகள் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்கள் சங்கம் 153வது ஆண்டு நிறைவு செய்துள்ளது. நாங்கள் கடந்த உங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தட்டு தண்ணியே கிடையாது. நாங்கள் உங்கள் வீடு வரைக்கும் அண்ணாச்சை கூட்டிகிட்டு, சண்முகன் அண்ணாச்சை கூட்டிகிட்டு சேலத்துக்கு வந்திருக்கிறோம். எடப்பாடிக்கு வந்து உங்களை நேரில் பார்த்து உடனே அதில் வச்சே எங்களுக்கு ஆர்டர் போட்டு அந்த குறைவான தண்ணி இருக்கும்போதும் தண்ணிங்க மறக்க முடியாது. அப்புறம் ஒருக்கா சென்னையிலையும் வந்து உங்களை பார்த்துருக்கோம் அண்ணாச்சி மூலமாக. நீங்கள் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய நன்மையை செய்யணும். குடிமராமத்து முறையை கொண்டீங்க, அப்போ நிறைய நன்மை இருந்துச்சு, விவசாயிகளுக்கு நன்மை இருந்துச்சு. நிறைய பாலங்கள், கட்டடங்கள் எல்லாமே, வாய்க்கால்கள் எல்லாம், பாய்மான வாய்க்கால், வடிகால் வாய்க்கால் எல்லாம் சீராக கட்டி முடித்து தந்தீங்க. இப்போ அந்த குடிமராமத்து போய் ஒன்றுமே செய்ய முடியாமல், அதாவது எந்த பயனும் கிடையாது. ரெண்டாவது அடுத்தாப்ப வாழைக்கும் வாழைத்தாருக்கு சரியான விலைவாசி கிடைக்கல, நிரந்தரமான விலைவாசி இல்லை. அதனால் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்கள் அடுத்தாப்ப நீங்கள் 26 வந்த உடனே அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு விமான நிலையம் தூத்துக்குடி வந்தாச்சு. நல்ல பெரிய விமான நிலையமாக விரிவாக்கமாக வந்தாச்சு. அதிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும். விவசாயிகளுடைய நண்பனாக இருக்க நீங்கள் ஏற்கனவே விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு எப்படி காப்பாற்றி தரணும். அடுத்து எங்களுடைய குளம் தூர்வாராமல் இருக்கு. ஆரம்பத்தில் வெட்டின குளம் தான் அப்படியே இருக்கு. உங்களுடைய ஆட்சி காலத்தில் கரம்பல் மண் அல்றதுக்கு இலவசமாக கொடுத்தீங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு குளத்தை ஒன்று போல் எடுத்து கொஞ்சம் ஒரு 3 அடி தணித்தோம். அடுத்தாப்ப இன்னும் தணிக்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. குளம் சரியான மேடு, அந்த உடமரமும் முள் செடியுமா இருந்து மேடு திட்டாக மேடாக இருக்குது. இந்த குளத்தை எப்படியாவது எங்களுக்கு தூர்வாரி தரணும். அதுக்காகத்தான் நாங்கள் தூர்வாரி தந்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்து ஒரு போக நெல் விளையும். இப்போ ஒரு போக நெல் விளையிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எங்கள் குளத்துக்கு தண்ணி வந்து தான் அடுத்தாப்ப கொலையங்கரசல், பெட்டக்குளம், கோரம்பலம் வரைக்கும் தண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ எங்கள் குளத்தில் தண்ணி தங்க மாட்டேங்கி, தண்ணி அப்படியே போயிடுது. நாங்கள் விவசாயம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் குளத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்த உடனே, தூத்துக்குடி மாவட்டத்தில் 53 குளம் இருக்குது. 53 குளத்தில் எங்கள் குளத்தை முதல் குளமாக நீங்கள் தத்தெடுத்து கண்டிப்பாக செய்து தரணும். நன்றியோடு உங்களுக்கு ரொம்ப நன்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தாப்போ உங்களுக்கு தர்றதுக்கு மனு வச்சிருக்கோம் இந்த குளம் சம்பந்தமாக. எல்லாம் அல்ல இறைவர் இறைமந்தன் இயேசுவின் இனிய நாமத்திலே மாண்புமிகு இபிஎஸ் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம், உங்களை வணங்குகிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ மக்களின் முக்கிய கடமையாக இறைமைந்தன் இயேசு கூறியது அவருடைய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிப்பது.
அது மதமாற்றம் அல்ல, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதை அறிவிப்பதே எங்களுடைய கடமை. அந்த கடமையை இப்பொழுது செய்வது கடினமாயிருக்கிறது. பலவிதமான சிக்கல்களை உருவாக்கி அதை சட்ட சிக்கலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை கருத்தில் கொண்டு எங்களுக்குடைய மத சுதந்திரத்தை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, எங்கள் சொந்த இடத்திலே, எங்களுடைய சொந்த பணத்திலே பட்டா இடம், அதில் எங்கள் தெய்வத்தை வழிபடுவதற்கு, ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி என்கிற பெயரில் பலவிதமான சிக்கல்கள் உருவாகிறது. அதை தயவு கூர்ந்து அனுமதி வழங்கிட பல திருச்சபைகள் புனரமைப்பதற்கு கூட வழியில்லாத நிலைமையில் இருக்கிறார். அதற்கான வழிகளை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, எங்கள் மார்க்கத்தினுடைய புனிதமாய் கருதுவது மரித்தவர்களை நல்லடக்கம் செய்வது. அந்த நல்லடக்கம் செய்வதற்கு தூத்துக்குடி பட்டணத்திலே 2 மையவாடிகள் சுயாதீன திருச்சபைகளுக்கென்று இருக்கிறது. ஆனால் அது சரியாய் பராமரிக்கப்படாமல் அந்த இடத்துல கொண்டு போய் புதைப்பதற்கே அருவருப்பாக இருக்கத்தக்க அளவு இருக்கிறது. அதை புனரமைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக ஒரு வர்த்தக சங்கத்தினுடைய ஐயா சொன்னார்கள், போதை பழக்கம் இருக்கிறது என்று பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். விசேஷமாக புனித வெள்ளி அன்றாவது கடைகள் அடைக்கப்பட வேண்டும். பல நாட்களிலே அடைக்கப்படுகிறது. புனித வெள்ளி என்றாவது கடைகள் அடைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் கடந்த நாட்களிலே சத்தீஸ்கர் மாநிலத்திலே இறைப்பணி செய்ததான அருட்சகோதரிகள் 2 பேர் தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் செய்த நன்மைதான் இன்றைக்கு தீமையாய் மாறியிருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட அரசு பொது மருத்துவமனைகளிலே, பொதுவாக மருத்துவமனைகளிலே நோயாளிகளோடு உடன் இருப்பவர்கள் மிகவும் மன வருத்தத்தோடு இருப்பார். அவர்கள் இறைவனை தொழுது கொள்வதற்கு சிற்றாலயங்கள் அரசு பொது மருத்துவமனைகளிலே இருந்தால் அவர்கள் அங்கே போய் பிரார்த்தனை செய்வதற்கு வழிவாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா அமைச்சர்களை, அமைச்சர் பெருமக்களை வாழ்த்துகிறேன். நன்றி. காட் பிளஸ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு இங்கே புரட்சி பயணம், எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும், அவர்களோடு வந்திருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதார்ந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு ஒரு 2 முக்கியமான கோரிக்கைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக தாங்கள் செய்த 2 சாதனைகளை நான் சொல்ல கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, அரசு பள்ளியிலே பயிலுகின்ற 12ஆம் வகுப்பு பயின்று முடித்து அவர்கள் தொழிற்கல்விக்கு, பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளுக்கு செல்கின்ற பொழுது 7% இடஒதுக்கீடை நீங்கள் பெற்றுத் தந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களை ஒருபோதும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதை மறக்க மாட்டார்கள். ஆனால் அதே வேளையிலே ஐயா, நாங்கள் நடத்துகிற பள்ளியும் அரசாங்க பள்ளிக்கூடம்தான். அரசாங்கம்தான் அதற்கு சம்பளம் கொடுக்கிறது. எல்லாமே அவர்கள் தான் செய்கிறார்கள். நாங்கள் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்றோம் இல்லையா? அதனால சிறுபான்மையர் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த 7% இடம் வேண்டும் என்பதனை தங்களுடைய அன்பான கனிவான பார்வைக்கு உங்களுக்கு இட்டு செல்கின்றேன். இரண்டாவதாக, நீங்கள் செய்த சாதனை, நம்முடைய டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பான முறையில் அந்த டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மையமாக அறிவித்தீர்கள். உண்மையிலேயே அது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும்.
தொடர்ந்து நீங்கள் அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒரு முக்கியமான கோரிக்கையை, ஏற்கனவே வந்த கோரிக்கை தான், அதை அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். நான் ஒரு தொடக்கப்பள்ளி மற்றும் ஒரு உயர்நிலை பள்ளியினுடைய தாளாளராக இருக்கின்றேன். அந்த 2 பள்ளிகளில், தொடக்கப்பள்ளியை விட்டுவிடுங்கள், இந்த உயர்நிலை பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் மிக எளிதாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். மிக மிக எளிதாக. அது ரொம்ப வலியை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது. எனவே அதை நிச்சயமாக அது அரசாங்கத்தினுடைய உதவியோடு தான் நடக்கும் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. ஏன்னா அரசாங்கம் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இளம் மொட்டுக்கள் மீட்கப்படுவார்கள். எனவே தயவு செய்து ஐயா அவர்கள், நீங்க தேர்தலுக்காக மட்டும் நான் இதை உங்களிடம் சொல்லவில்லை. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். நமது பிள்ளைகள் போதையினால் மடியக்கூடாது. எனவே தயவு செய்து நீங்கள் இதற்கு முழு கவனம் செலுத்தி, இதை நீங்கள் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் என்று சொல்லவில்லை, நீங்கள் இப்பொழுது கூட உங்களால் செய்ய முடியும். இப்பொழுது கூட நீங்கள் தெருவில் இறங்கி போராடினால் இது நடக்கும். எனவே தயவு செய்து இதற்கு நீங்கள் ஒரு நல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு சேர்த்து ஒரு 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 சுய ஒரு விண்ணப்பம், எங்களுடைய பங்கிலே ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற பகுதி, உப்பள தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் வாழ்கின்ற பகுதி. எனவே அந்த ஆலயம் கட்டுவதற்கு நீங்க கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாழ்கிற அந்த பகுதியிலே 57வது வார்டு, அந்த வார்டுல அண்ணன் சுடலமணி அவர்கள், அவருடைய துணைவியார் ஜெயலட்சுமி அவர்கள் அதில் வெற்றி பெற்று எங்களுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த தூத்துக்குடி அந்த தென் பகுதியிலே அந்த வார்டில் மட்டும்தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அது மக்களுடைய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே அந்த பகுதியில் வாழ்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு சிறிய உதவி, நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைனா உங்களுடைய தனிப்பட்ட உதவியாளரை அனுப்பி பார்க்க சொல்லலாம். தயவு செய்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த உதவியை செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மனு வைத்திருக்கிறேன், மனு ஒரே ஒரு மாலை மட்டும் உங்களுக்கு போட்டுறதுக்கு. நன்றி, வணக்கம்.